வணக்கம். சினி சினி மினி மினி அவன் அவள் அது இப்படி ஒரு படம் வெற்றி படமாக அமைந்தது. அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் சிவகுமார். கதாநாயகிகளாக நடித்தவர்கள் லட்சுமி, ஸ்ரீபிரியா. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முக்தா ராமசாமி, படத்தினுடைய இயக்குனர் முக்தா சீனிவாசன். முக்தா ஃபிலிம்ஸ் அப்படின்ற அந்த பட நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரித்தது. இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியவர் பிரபல நாவலாசிரியையான சிவசங்கரி. அவன் அவள் அது இந்த படத்தை பற்றி பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. இதை சிவகுமார் தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். அவன் அவள் அது படத்தில் சிவகுமாரை கதாநாயகனை கமிட் பண்ணி அப்படின்ற முடிவுக்கு முக்தா ஃபிலிம்ஸ் வந்தாச்சு. அப்படி வந்த உடனே முக்தா ராமசாமி, முக்தா சீனிவாசனுடைய அண்ணன், அவர் தான் தயாரிப்புன்னு போட்டு முக்தா ராமசாமின்னு வரும், இயக்குனர் அப்படின்னு வரும்போது முக்தா சீனிவாசன் வரும். முக்தா ராமசாமி சம்பளம் இதெல்லாம் பேசணும்ல, சிவகுமார்கிட்ட பேசுகிறாரு. பேசி இந்த கதை இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சிவகுமார் எப்போ கால்ஷீட் கொடுக்கணும் அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் பேசிவிட்டு உங்கள் சம்பளம் எவ்வளவு அப்படின்ற மாதிரி முக்தா ராமசாமி கேட்குறாரு. சிவகுமார் ஒரு சம்பளத்தை சொன்னார். இந்த சம்பளம் தான் நான் இப்போ படங்களுக்கு நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவர் வாங்கிக்கிட்டு இருக்க சம்பளத்திலேருந்து 3ல் 1 மடங்கு 1/3 அப்படின்னு சொல்கிறோம்ல, 1/3 ஒரு அமௌண்ட்டை சொல்லி இதுதான் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு. சிவகுமார் சொன்னார், அது எப்படிங்க, நான் வாங்கிட்டு இருக்க சம்பளத்தில் 3ல் 1 பகுதி ரூபாவை சொல்லிக்கிட்டு இதை தான் என் சம்பளம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எப்படின்னு. நான் படத்துலேயே நடிக்கலன்னுட்டாராம். சரி, நாளைக்கு மறுபடியும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் முக்தா ராமசாமி வந்திருக்காரு. வந்துட்டு முதல் நாள் பேசின ரூபாலேருந்து கொஞ்சம் போல் லிட்டில் இன்க்ரீஸிங் அப்படின்றாங்களே, கொஞ்சம் போல் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் ஒத்துழைக்கணும், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும், நீங்கள் நமக்காக நம்ம கம்பெனிக்காக சரின்னு சொல்லி ஒத்துக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கூத்தாடி சிவகுமாரை எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டார். இதுக்கடையில் சிவகுமார் சார் ராமன் பரசுராமன் அப்படின்ற பேரில் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த படத்தினுடைய சில காட்சிகள் ஜப்பானில் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அவன் அவள் அது திரைப்படத்துக்கு டேட் கொடுத்துட்டார்ல, அந்த கொடுத்த நாளில் சிவகுமார் ஜப்பானில் இருக்கார், இங்கே வர முடியலை. அங்கேருந்து ஃபோன் பண்ணி இந்த தகவலை முக்தா சீனிவாசன்ட்ட சிவகுமார் சொல்லிட்டார். இந்த மாதிரி ஜப்பானில் நான் டோக்கியோவில் ஹெல்டப் ஆகிட்டேன் வந்த இடத்துல, அதனால் இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மேட்ரு, அதனால் 2 days தள்ளி போகும், அவ்வளோதான், 2 நாள். நீங்கள் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணின்ற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 2 நாள் தள்ளி போகுது அப்படின்னோடனே இப்போ இவர் உடனே லட்சுமி, ஸ்ரீபிரியா இவங்க காம்பினேஷன் வாங்கியிருந்தோம், இப்போ அவங்க 2 நாள் இதாகிடுச்சுன்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமே அப்படி இப்படின்னு மாதிரிலாம் முக்தா சீனிவாசன் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் சென்னைக்கு அவங்ககிட்ட நான் பேசி அந்த டேட்டை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சிவகுமார் சொல்லிட்டாரு அப்படிங்க. பிறகு சென்னைக்கு வந்தோடனே அவங்க 2 பேர்ட்டையும் பேசினார், பேசி டேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சிவகுமார் போகிறாரு. போன உடனே முக்தா ராமசாமி இருக்கார்ல, முக்தா சீனிவாசனுடைய அண்ணன் தயாரிப்பாளர், அவர் வர்றாரு. சிவகுமார்கிட்ட இந்தாங்க இந்த அமௌண்ட்டை வச்சுக்குங்கன்னு. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயத்தை நான் சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் மனிதர்கள், வைரத்திற்கு நிகரான மனிதர்கள் பட உலகில் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் சிவகுமாரை கதாநாயகனை கமிட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி அட்வான்ஸ் அட்வான்ஸு ஏற்கனவே பே பண்ணியாச்சு. இப்போ சிவகுமார் சாரே 2 நாள் கழித்து தான் வந்திருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே. ராமசாமி இந்த பணத்தை கொடுத்து இதை வச்சுக்கோங்க அமௌண்ட்டு, இது ஃபஸ்ட்டு ஷெட்யூல், இப்போ நடக்க போகிற ஷெட்யூல் இருக்குல்ல, இந்த ஷெட்யூலுக்கு உங்களுடைய சம்பளம், திஸ் இஸ் யுவர் ரெமுனரேஷன், ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பேமெண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு ஃபுல் பேமெண்ட்டு. சிவகுமார் சொன்னாரா, இன்னும் நான் நடிக்கவே ஆரம்பிக்கலை, நீங்கள் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க, அந்த வாங்கின காசுக்கே நான் நடிக்கலை, இது போக 2 நாள் நான் லேட்டாக வேறு வந்திருக்கேன், இன்னும் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகலை, நீங்கள் மறுபடியும் கொண்டு என்கிட்ட பணத்தை கொண்டு கொடுக்குறீங்களேன்னு. அதெல்லாம் நீங்கள் டைரக்டர்கிட்ட பேசிங்க, அதெல்லாம் நான் தயாரிப்பாளர், என்னை பொறுத்தவரை ஏன் வேலை முடியணும், அமௌண்ட்டை பிடிங்க, இந்த வவுச்சரில் கையெழுத்து போடுங்க. இப்படிலாம் மனிதர்கள் இருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க இன்றைக்கி ஃபீல்டில். சரின்னு சொல்லிட்டு சிவகுமார் சார் கையெழுத்து போட்டார். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஷூட்டிங் நடந்துருச்சு. சரிங்க, அது பிறகு ஷெட்யூல் நடந்துருக்கும், செகண்ட் ஷெட்யூல் பேமெண்ட், தேர்ட் ஷெட்யூல் பேமெண்ட் அப்படி இப்படி கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பணம் வந்திருக்கும் முக்தா ஃபிலிம்ஸ்லேருந்து. படம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு, ஓவர். இப்போ படம் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு முக்தா ராமசாமி சிவகுமாரை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒரு விஷயம், நீங்கள் ஒரு விஷயம் செய்ய முடியுமா அப்படின்னு. இந்த படத்தினுடைய ரீரெக்கார்டிங் வாகினி ஸ்டூடியோவில் தான் நடக்குது, வாகினி ஏ தியேட்டரில் நடந்துகிட்ருக்கு. அப்படியே வாங்கலை, அந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பேமெண்ட் இருக்குது, அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் அந்த அமௌண்ட்டை அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான் அப்படின்ற மாதிரி. சிவகுமார் சார் நான் வர்றேன் அப்படின்ட்டார்.
அப்போ அவருக்கு ராமன் பரசுராமன் ஷூட்டிங் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அவரால் போக முடியல அப்படி வச்சுங்களேன். 2 டேஸாக போகலை. இவ்வளவுக்கும் பணத்தை வாங்குறதுக்கு தயாரிப்பாளர் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இவரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. 2 நாள் கழித்து ராமன் பரசுராமன் படத்தினுடைய ஷூட்டிங் ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதில் வந்து ஃபைட்டிங் சீன் அப்படியே வெயிலில் வந்து வேர்த்து விறுவிறுத்து போய் அந்த சண்டை காட்சியில் சிவகுமார் சார் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அங்கே வந்து முக்தா ராமசாமி வந்துட்டார். நேரடியாகவே வந்து, என்ன வாகினி ஸ்டுடியோவுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னேன், ரெக்கார்டிங் தியேட்டரில் உங்களுக்காக 2 நாள் வெயிட் பண்ணேன், 2 நாள் வர்றேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டீங்களே. ஏமாற்றிட்டீங்களே, பணத்தை வாங்குறவர் அவர் என்ன ஏமாத்துறது, பணத்தை கொடுக்க போகிறது இவர். வாங்கினவர் ஏமாற்றியாச்சான், வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 நாள் வரலையாம். அவர் சொன்ன வார்த்தை, சிவகுமார் இதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. வர்றேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டீங்களே 2 நாள் அப்படின்னு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கு, அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த அமௌண்ட்டை எழுதி சிவகுமார்கிட்ட வந்து இதை அப்படியே கொடுத்துன்றதெல்லாம் இல்லை. சிவகுமார் சொல்கிறாரு, ஜெர்கின் போட்டு நான் ஃபைட்டிங் சீனில் நடிச்சுருந்தேன், என் ஜெர்கின் பாக்கெட்டில் அந்த செக்கை வந்து திணிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னு. யோசிங்க, முக்தா ராமசாமி திணிச்சிட்டு அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு சிவகுமார் சார் எழுதுகிறாரு, எனக்கு அதுதான் டச்சிங்காக இருந்துச்சு. என் மனசில் அப்படியே அந்த லைன்ஸ் இருப்பார், அந்த வரிகள் அப்படியே வந்து, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, பேசும்போது கூட அந்த வரிகள் அப்படியே நினச்சி பார்க்குறேன். சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு, சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக இருந்த அந்த மகத்தான வயதான மனிதர் நடந்து செல்வதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் போகும் திசையை நோக்கி கை குவித்து வணங்க வேண்டும் போல எனக்கு இருந்தது, கை குவித்து நான் வணங்கினேன் அப்படின்னு சொல்லி சிவகுமார் எழுதியிருக்காரு. யோசித்து பாருங்கள், ஒரு தயாரிப்பாளர் நடந்து செல்லும் திசையை நோக்கி அந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்த சிவகுமார் கை குவித்து வணங்கியவாறு அவர் செல்லும் திசையை பார்த்து கொண்டே இருந்தார் அப்படின்ற அந்த காட்சி இருக்குது பாருங்கள். அதை மனசுக்குள்ளே நினச்சி பாருங்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அவன் அவள் அது என்ற திரைப்படம் தயாரிப்பில் இருந்தபோது நடைபெற்ற சம்பவத்தை சிவகுமார் பல வருடங்களுக்கு முன்னால் தான் எழுதியிருந்த இது ராஜபாட்டை அல்ல என்ற தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். நான் அந்த விஷயத்தை வாசித்தே எத்தனையோ வருஷங்கள் இருக்கும், 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். யோசித்து பாருங்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாசித்த அந்த தகவலை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு அந்த இன்சிடென்ட்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அந்த சம்பவம் என் மனசுக்குள்ளே ஆழமான இடத்தை பிடிச்சிருக்கோம் அப்படின்றத நினச்சி பாருங்கள். இன்றைக்கி வந்து முக்தா சீனிவாசன் இல்லை, அவன் அவள் அது திரைப்படத்தை இயக்கிய அந்த அருமையான இயக்குனர், அவர் நம்மிடமிருந்து பிரிந்து சென்று எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன. அவருடைய அண்ணனான முக்தா ராமசாமி அவரும் இன்று நம்மிடையே இல்லை, நம்மை விட்டு பிரிந்து வேறொரு உலகத்திற்கு பறந்து சென்று விட்டார். அந்த சகோதரர்கள் இருவருமே இன்று உயிருடன் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் சிவகுமார் எழுதியிருந்த அந்த மறக்க முடியாத சம்பவத்தை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனப்பூர்வமாக நான் நினைத்ததால் அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் கூறுகிறேன்.